So, good morning to all. Good morning. எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா, மேக்ஸிமம் இருக்கிற எல்லாமே 12th தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே ரொம்ப லக்கி. ஏன் அப்படின்னா எனக்கு சின்ன ஏஜ்லேயே இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதுக்காக கண்டிப்பாக உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் என்னை பற்றி நான் சொல்லிக்கிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நான் நிறைய பேருக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நான் அவங்களுக்கு நான் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் அப்படின்னா, நான் இந்த நியூஸில் ஜாயின் பண்ணி லாஸ்ட்டு 4.5 இயர்ஸாக ஆகுது. இந்த 4.5 வருஷமாக நான் ஒரே ஒருத்தரை பார்த்துதான் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் நான் வளர்ந்துட்டுருக்கேன். ஏன்னா நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டு இருக்கேன். என்னோட 4.5 வருஷ கனவு, அதாவது அவர் கையால் எனக்கு ஒரு அவார்டு கிடச்சிடாதா அப்படின்னு இன்றைக்கி அந்த கனவு இந்த இடத்துல நனவாயிடுச்சு. ஏன் அப்படின்னா இன்றைக்கி தமிழ்நாட்டில் 50,000 பேர்த்தோட வாழ்க்கையை மாற்றின ஒரு பர்சன் இன்றைக்கி சார்னால எவ்வளோ பேர் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பர்சன் கையிலேருந்து இன்னைக்கு எனக்கான ஒரு ரெகக்னிஷன் நடந்திருக்கு. அதுக்கு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ஸோ அது யாரும் இல்லை, டுடே சீஃப் கெஸ்ட் த தமிழ்நாடு ரெபல் ஸ்டார் ஆர் குரு ரெஸ்பெக்ட் மிஸ்டர் ரவிச்சந்திரன் சார். ஹாப்பி வெல்கம் டு ஈரோடு சார். என்னை இவ்வளோ தூரம் இந்த 4 வருஷமா எந்த ஒரு தப்பு பண்ணாலும் சரி, எது தப்பு எது சரின்னு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து வழி நடத்திட்டு இருக்கேன் என்னோட குரு த ஹீரோ டீம் கிரியேட்டர் ரெஸ்பெக்ட் மிஸ்டர் வி கனகா சார். ஹார்ட்லி தேங்க்ஸ் டு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா ரெஸ்பெக்ட் மிஸ்டர் பி செல்வமணி சார். நெக்ஸ்ட் சீனியர் ரெஸ்பெக்ட் மிஸ்டர் சந்தோஷ் சார். ஏன் அப்படின்னா இந்த 4 வருஷத்துல சார் எனக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. எந்த ஒரு தப்பு பண்ணாலும் 5 விஷயத்தை திருத்தி இதுதான் சரி இதுதான் தப்புன்னு எல்லா விஷயத்தையும் சொல்லி கொடுத்து இந்த 4 வருஷமா கூட வந்து ஒரு அண்ணன் மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லி கொடுத்து வழி நடத்திட்டு வராரு. ஸோ அவருக்காக நேரத்தில் ஆர்ட்லி தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் டுடே செலிபிரிட்டி பர்சன் மிஸ்டர் தனுஷ் சார். கண்டிப்பாக இந்த 4 வருஷமா நான் அவர் கூட நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த 4 வருஷத்துல சார் எனக்கு எவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு, கூட வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு. நான் டீம் உருவாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவ் பர்சனா மிஸ்டர் தனுஷ் சார் தான். அவருக்கு இந்த இடத்துல ஆர்ட்லி நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ மை செல்ஃப் ஐ எம் பிரபாகரன், கம்மிங் ஃப்ரம் குமராபாளையம். நார்மலான நானும் ஒரு ஏழை ஃபேமிலி தான். அதாவது எங்கள் அப்பா அம்மா வந்து அந்தளவுக்கு பெரிய அளவுக்கு ரிச் எல்லாம் கிடையாது. நாங்களும் நார்மலாக ஒரு ஓட்டு வீட்டில் வந்த ஒரு பையன் தான். அதாவது அப்பா அம்மா வந்து கூலி தொழில் தான் பண்ணிட்டு இருக்காங்க. பெருசாக எந்த ஒரு வசதியும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருக்க டைமில் ஏன்னா வீட்டில் எவ்வளோ பண கஷ்டம், கடன் இருக்கு. அது நம்ம கடன் வந்து எங்கள் நிலத்தையும் விற்று, அதாவது பூர்வீக நிலத்தை விற்று கட்ட வேண்டிய சூழ்நிலை. அந்த டைமில் வந்து எனக்கு விவரம் தெரியாது. ஸோ அந்த டைமில் நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் அந்த ஒரு சமயத்தில் நான் உங்களை மாதிரியே நான் 12th முடிக்கிறேன். நான் 12th கம்ப்ளீட் பண்ண கையோட அன்றைக்கி என்னோட 12th எக்ஸாம் முடியுது. ஸோ அன்னையோடய பார்த்தா லாக்டவுன் போடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப குடும்ப சூழ்நிலை வந்து ரொம்ப ரொம்ப சிரமமாக மாறிடுச்சு. எனக்கு கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் லாக்டவுன்லேயே போயிட்டுருக்கு. அப்போ வந்து வீட்டில் வந்து அப்பா அம்மாவுக்கு 2 பேருக்குமே வேலை கிடையாது. ஸோ அந்த டைமில் வந்து சாப்பிட்றதுக்கு கூட என்ன வழியும் தெரியாமல் அந்த டைமில் எனக்கு அந்த கொரோனா பீரியடில் எனக்கு ஒரு வேலை கிடைக்குது. அதான் எங்கன்னா குமராபாளையம் மார்க்கெட்டில் வேலை கிடைக்குது. என்ன வேலை அப்படின்னா மூட்டை தூக்குற வேலை. ஸோ நான் 12th முடிச்சுட்டு நான் அந்த வேலைக்கு போயிட்டுருக்கேன். போக போக அப்படியே லைஃப் போயிட்டுருக்கு. தினமும் விடிய காலையில் 1:30 மணிக்கு இங்கேருந்து நான் மார்க்கெட்டுக்கு போகணும். மார்க்கெட்டுக்கு போய் அந்த இடத்துல விடிகால 1:30 மணிலேருந்து ஒரே ஒரு காஃபி மட்டும் கிடைக்கும். அந்த காஃபி வாங்கி குடிச்சிட்டு அந்த 1:30 மணிலேருந்து நான் மூட்டை தூக்க ஆரம்பித்தா காலையில் 9 மணி வரைக்கும் எல்லா கடைக்கும் கொண்டு போய் காய்கறி மூட்டையை இறக்கினா மட்டும்தான் அன்றைக்கி ஒரு நாள் கூலி எனக்கு 250 ரூபாய். ஸோ அப்படிலாம் வேலைக்கு போய் தான் வீட்டுக்கு அரிசி வாங்கி கொடுத்து அந்த டைமில் எங்கள் அப்பா அம்மா வச்சு சாப்பிட வச்சு பார்த்து முடிஞ்சுது. ஸோ அப்போ சரியாக வந்து பார்த்தோம்னா 1 இயர் அதுலேயே ஓடுது. அப்படியே வந்து 1 இயரில் கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது, கொரோனா ரிலீஃப் ஆகுது. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் வேலை இல்லை. அதுக்கப்புறம் ஒரு இரும்பு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன். அங்கே என்ன வேலை அப்படின்னா இந்த இரும்பை காய்ச்சி, உங்களுக்கு தெரியும் காஸ்டிங்னு சொல்லுவாங்க, ஒரு இரும்பை காய்ச்சி இன்னொரு இரும்பை உருவாக்குற வேலை. ஸோ அந்த வேலைக்கு எனக்கு அந்த வேலை கிடைக்குது. குமராபாளையத்தில் ஆண்டாள் கம்பெனி சொன்னால் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த கம்பெனி எனக்கு வேலை கிடைக்குது. அங்கேயும் ஒரு நாளைக்கு சேலரி எவ்வளோ வெறும் 150 தான். ஆனால் காலையில் 8:45 உள்ளே போனால் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வேலை செய்யணும். அந்த இரும்பு வந்து நம்ம தோல் மேலே பிரச்சனை தோலையும் மொத்தமும் எடுத்துரும். அந்த மாதிரி ரொம்ப ஆபத்தான வேலை. ஆனால் என்ன பண்ணுறது, வீட்டில் யாருக்கும் வேலை இல்லை. ஸோ அந்த டைமில் நான் அந்த வேலைக்கு நான் போயிட்டு இருந்தேன். அப்படி இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இருக்கிறப்ப தான் என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் சார் கோவ் சார், அவரு கண்டிப்பாக இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கிளாப் பண்ணலாமே அவருக்கு. ஏன்
ஏன் அப்படின்னா இன்னைக்கு நான் அந்த வேலைக்கு போயிட்டு இருந்தப்பதான் அவர் வராரு. அதாவது என்ன சொன்னாரு அப்படின்னா, நான் வேலைக்கு போயிட்டு இருந்ததை பார்த்துட்டு அவர் என்கிட்ட கேட்கிறாரு, பிரபா என்னடா பண்ணிட்டு இருக்க இந்த லீவ்ல அப்படின்னு கேட்கிறப்போ, இல்லடா நான் இந்த மாதிரி தான்டா இரும்பு கம்பெனிக்கு தான் வேலைக்கு போயிட்டு சொன்னப்போ அவர் வந்து என்கிட்ட சொன்னாரு, சரி பிரபா இந்த மாதிரி சிஸ்டம் நம்ம கத்துக்கிட்டு ஒர்க் பண்றதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குடா. ஏன்னா இப்ப நம்ம 12th முடிச்சிடல, இந்த டைம்ல வந்து கம்ப்யூட்டர் பத்தி கத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சான்ஸ். ஏன்னா இப்ப நீ அங்க போன நீ எதுவும் கத்துக்க போறது இல்லை, ஆனா இங்க வந்தா கூட என்ன பண்ணிக்கலாம், கம்ப்யூட்டரை பத்தி ஒரு சொல்லி கத்துக்கிட்டோம் அப்படின்னா காலேஜ் போறப்ப நமக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாரு. எனக்கு வந்து கம்ப்யூட்டர் கத்துக்கிறதுல ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அந்த ஒரே ஒரு காரணத்தினாலேயே நான் வந்தேன். அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னாருன்னா, இது எப்படி சொல்றது, ஏன்னா நாம வேலைக்கு போற இடத்துல எல்லாம் நம்மளை எப்படி கூப்பிடுவாங்க நமக்கு தான் தெரியும். எப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்மளை பட்டம் பிரிச்சு கூப்பிடுவாங்க, கெட்ட வார்த்தைலாம் கூட திட்டுவாங்க. ஆனா நான் டியூஸ் ஆஃப்ல எனக்கு என் ஃப்ரெண்டு சொன்னதுல பிடிச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, பிரபா உன்னை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க சொன்னாங்க, உன்னை சார்னு கூப்பிடுவான்னு சொன்னாரு. உண்மையாலுமே அந்த விஷயம் நடந்தது. ஏன் அப்படின்னா அவர் இன்வைட் பண்ணி என்னை யார், நான் ஃபர்ஸ்ட் டைம் யார்கிட்ட பேசுறேன் அப்படின்னா சந்தோஷாட்ட தான் பேசுறேன். ஸோ அவர்கிட்ட பேசுறப்போ அவர் என்ன சொன்ன கேட்ட ஒரே விஷயம், எடுத்த உடனே பிரபாகரன் சார் நல்லா இருக்கீங்களான்னு கேட்டார். உண்மையாலுமே அந்த விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அதனாலேயே நான் டியூஸார் இந்த வாய்ப்பை நான் பார்க்கறதுக்காக ஈரோட பிஎஸ் பார்க்குற அந்த ஆஃபீஸ்க்கு நான் உங்களை மாதிரி இந்த மாதிரி செமினார் நான் அட்டன் பண்ணல. அந்த ஆஃபீஸில் சின்னதாக ஒரு ஹோம் மீட்டிங் இருந்தது, அந்த டைமில் வரேன், வந்து இந்த வாய்ப்பை கேட்குறேன். ஸோ கேட்டப்போ எனக்கு அந்த வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன் அப்படின்னா ஒரு நார்மல் குடும்பத்தில் ஒரு பையனால கண்டிப்பாக அவனாலையும் நிறைய ஸ்கில்லை வளர்த்துக்கிட்டு நிறைய கம்ப்யூட்டர் கோர்சஸ் பற்றி கற்றுக்கிட்டு அவனாலேயே லைஃப்பில் டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எனக்கு கிடைச்ச ஒரே ஒரு வாய்ப்பு டியூஸார் மட்டும்தான். எனக்கு பார்த்த உடனே பிடிச்சது. ஆனால் நான் வீட்டில் போய் இந்த விஷயத்தை கண்டிப்பாக நான் பேசுகிறேன் சார், பேசி நான் கட்டாயம் நான் ஜாயின் பண்ணுறேன் சொல்கிறேன். ஸோ எங்கள் வீட்டு சூழ்நிலை ஆல்ரெடி ரொம்ப ஒரு முடியாத சூழ்நிலையில் போயிட்டு இருக்கு. நான் வீட்டில் போய் அம்மா கிட்ட சொல்கிறேன். அம்மா இருந்துட்டு, நீ திடீர்னு வந்து அதாவது நீ தான் என்ன பண்ணுற, வீட்டில் வேலைக்கு போய் எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு இருக்க, இப்போ சரணா நீயே வந்து இங்கே வந்து நீ இவ்வளோ காசு கட்டினா எப்படி கொடுக்குறது அப்படின்னு சொல்லி அம்மா என்கிட்ட சொன்னாங்க. ஸோ ஆனால் எனக்கு கற்றுக்கணும் ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனால் அப்பயும் நான் விடலை, ஒரே பிடிவாதமாக இருந்து என்ன பண்ண அப்படின்னா, ஸோ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். என் ஃப்ரெண்டு என்ன பண்ணாருன்னா சாரை வீட்டுக்கு கூட்டிகிட்டு இருந்தாரு, வீட்டுக்கு கூட்டு வந்து பேசினாங்க. அது எப்படின்னா நமக்கு எப்படின்னா அந்த எக்ஸைட்மெண்ட்டில் வீட்டில் போய் சொல்லிடுறது, இவ்வளோ காசு கட்டினா இவ்வளோ சம்பாதிக்கலாமா, இது எல்லாமே செய்யலாமா அப்படின்னு என்ன பண்ணிடுறதுனா வீட்டில் போய் மொட்டையாக சொல்லிடுது. நமக்கு எப்படி சொன்னால் தெளிவாக சொல்லி புரிய வைக்க முடியாது. இதே ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் நம்ம வர வச்சு அப்படின்னா அவங்க எல்லாமே தெளிவாக வீட்டில் வந்து பேசி கிளாரிஃபை பண்ணாங்க. ஓ இதுதானா, இதுக்கு தானே ஃபீஸ் கட்டணுமா, படிக்கிறதுக்காக தான் இவ்வளோ ஃபீஸ் கட்டுறோமா, இவ்வளோ ஸ்கில்லை வளர்க்கறதுக்காக தான் ஃபீஸ் கட்டுறோமான்னு சொல்லி சார் வந்து புரிய வச்சாரு. ஸோ புரிய வச்ச உடனே என்ன பண்ணாங்க, எனக்கு அட்மிஷன் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ பண்ணி கொடுத்த சீனியாரிட்டி ப்ராசஸ் பண்ணி உடனடியே என்னோட அட்மிஷன் நான் கன்ஃபார்ம் பண்ணேன். அதை பண்ண அடுத்த 3 நாளையில் ஃபுல் பேமெண்ட் ப்ராசஸ் பண்ணி நான் டியூஸார்க்குள்ள அட்மிஷன் ஆனேன். அட்மிஷன் ஆனதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய விஷயத்தையும் என்னை சேஞ்ச் பண்ண வச்சாங்க. ஏன் அப்படின்னா நான் படித்து ஜேகேஎன் காலேஜில் பிகாம்சி நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். என்னோட காலேஜில் கிட்டத்தட்ட நான் 1.5 லட்ச ரூபாய் செலவு பண்ணி படித்தேன். ஆனால் என்னோட காலேஜால முடியாத விஷயத்தை கூட டியூஸர் மாத்திச்சு. ஸோ கண்டிப்பாக இவ்வளோ பெரிய டியூசர்ஸுக்காக ஒரு மிகப்பெரிய கிளாப் பண்ணிக்கலாமே. ஏன் அப்படின்னா என்னோட காலேஜால கூட என்னை டக்கின் பண்ண வைக்க முடியல, என்னோட பர்சனாலிட்டியை மாற்ற முடியல, எனக்கு கம்யூனிகேஷன் பண்ண வைக்க முடியல, ப்ரெசன்டேஷன் கொடுக்க வைக்க முடியல. இது எதுவுமே என் காலேஜால என்ன பண்ண வைக்க முடியல. ஆனால் டியூஸார்க்குள்ள வந்ததுக்கப்புறம் இன்ச் பை இன்ச்சா என்னை 1 by 1 ஒவ்வொரு விஷயத்த என்ன சேஞ்ச் பண்ண வச்சாங்க. அதாவது நீ சொசைட்டியில இப்படி இருந்தால் மட்டும்தாப்பா உன்னை மதிப்பாங்க 4 பேர் அப்படின்னு சொல்லி என்னை ஒவ்வொரு விஷயமா மாற்ற வச்சாங்க. இது ரியாலிட்டி. ஏன் அப்படின்னா ஒரு டைம் நான் பஸ்ஸில் போகிறப்போ எனக்கு இது நடந்த ஒரு இன்சிடென்ட். அதாவது நான் டக்கிங் மட்டும் அந்த இடத்துல நான் நின்றுட்டு இருக்கேன், இன்னொருத்தர் வந்து லுங்கி கட்டிட்டு நிற்கிறாரு. அந்த கண்டக்டர் வந்து அவரை பார்த்து ஐயோ மேலே ஏரியா அப்படின்னாரு. என்னை பார்த்தோன்னே சார் கொஞ்சம் மேலே ஏறிக்கோங்க அப்படின்னாரு. எனக்கு அந்த இடத்துல தான் புரிஞ்சுது ஒரு பர்சனாலிட்டினா என்ன, அதாவது ஒருத்தரோட ஸ்கில்லு எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்ற விஷயம் எனக்கு அந்த இடத்துல தான் புரிஞ்சுது. அதுக்காகவே டியூஸார்ட்டுக்கு 13,350 13 லட்சம் கொடுத்தா கூட ஈடாகாதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இந்த சிஸ்டத்துக்காக ஒரு மிகப்பெரிய கிளாப் பண்ணிக்கலாம். டியூஸார்ல உள்ள வந்து அப்படியே ஒவ்வொன்றும் ஜேர்னி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டியூஸார்ல ஜேர்னி பண்ண ஆரம்பிச்ச 1 இயர்ல குமராபாளையம் ஈரோடு, எனக்கு எங்க ஊர் வந்து சொந்த ஊர் வந்து ஈரோடு சூரமுடி வலசு. நான் குமராபாளையத்தில் K1 பஸ் ஏற்ற நேரம் சூரமுடி வலசுல போய் இறங்குவேன். அங்கேருந்து மினி பஸ் பிடிச்சோன்னே எங்கள் பாட்டி வீட்டுக்கு போயிடுவேன். இதான் எனக்கு தெரிஞ்ச ஊர். ஆனால் குமராபாளையம் ஈரோடு கூட சுற்றிட்டு ஒரு பையனை
உன்னாலையும் வெளி ஸ்டேட் வந்து மக்கள் கூட பழகி எல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் டைம் என்னோட 17 வயசுல என்னை இங்கிருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் கூட்டிட்டு போன ஒரே சிஸ்டம் ஸோ டியூசாட் மட்டும்தான். ஸோ தேங்க்ஸ் டு டியூசாட். ஸோ அதில் வந்து கண்டினியூஸாக ஜேர்னி பண்ணிகிட்டே இருக்கேன். கிட்டத்தட்ட 5 தடவை டெல்லி, ஜெய்ப்பூர், இப்போ லாஸ்ட் டைம் நாங்கள் கம்பெனியோட ஆனிவர்சரிக்காக ஜெய்ப்பூர் வரைக்கும் போயிருந்தோம். அதில் போக போக எங்கள் லைஃப் ஸ்டைல் வந்து அப்படியே மாறிட்டே வருது. அதாவது நார்மலாக ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டுருந்த ஒரு பர்சனை இன்னைக்கு இந்த மாதிரி கோட் சூட் போட்டு இன்னைக்கு ஸ்டேஜ் ஏறி பேசுகிற அளவுக்கு மாத்தின ஒரே சிஸ்டம் இந்த டியூசாட் மட்டும்தான். இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு கற்றுக் கொடுத்த ஸ்டாஃபே என்கிட்ட இன்னைக்கு வந்து வேலை கட்டிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு ஐடியா. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு காலேஜில் வந்து ஏன் மேம் வந்து திடீர்னு வந்து வேலை கேட்குங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லை பிரபா, இந்த மாதிரி காலேஜில் ரொம்ப ரொம்ப கம்மியான சேலரி கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது குடும்பத்தை ரன் பண்ணுறதே ஒரு மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டஃப்பாக போயிட்டு இருக்கு, அதனால் ஒன்றும் முடியல, இப்போ நாங்கள் வேற பக்கம் ஒர்க் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்னை மோட்டிவேட் பண்ண பர்சனே லாஸ்ட்டாக என்கிட்ட வந்து வேலை கேட்குற அளவுக்கு இன்னைக்கு இந்த சுச்சுவேஷன் மாறிடுச்சு. ஆனால் இன்னைக்கு என் கூட வந்து எவ்வளோ பேர் என் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு இன்னைக்கு என்னென்னமோ வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதாவது வெல்டிங் வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, காரை வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, பைக் மெக்கானிக்க போகிறாங்க, ஸ்விக்கி ஓட்ட போகிறாங்க, அப்புறம் இந்த ரேபிடோ இது ஓட்ட போயிட்டு இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு அவங்களுக்கு மத்தியிலிருந்து இன்னைக்கு நான் இந்த லாஸ்ட் 4 இயர்ஸாக இந்த சிஸ்டமில் தொடர்ந்து ஜேர்னி பண்ண ஒரே காரணத்தினால் மட்டுமே இன்னைக்கு நான் இவ்வளோ தூரம் வளர்ந்து மந்த்லி ஆவரேஜாக என்னோட 22 வயசுல குறைஞ்சது ஒரு 25 to 30,000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு வளர்ந்ததுக்கு ஒரே காரணம் இந்த டியூசர் சிஸ்டம் மட்டும்தான். ஸோ அதுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு கிளாப் பண்ணிக்கலாம். ஸோ கண்டினியூஸாக நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட 2 தடவை நான் கோவா போயிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து தாய்லாந்து ஆஃபர் சார் விட்டுருக்காரு, அந்த ஆஃபர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது இல்லாமல் டியூசர் என்னோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட சொந்த உழைப்பில், அதாவது லேப்டாக்காக நான் ஒருக்கா அடிபட்டேன். அதாவது நான் ஒருக்கா படிக்கிறதுக்காக எங்கள் அண்ணன் லேப்டாப் கேட்டிருந்தேன். ஆனால் அவன் என்ன சொன்னான்னா, நீ எல்லாம் கொடுத்தா உடச்சிடுவேன், நீ அது பண்ணிடுவேன் இது பண்ணிடுவேன் சொல்லி என்னை நம்பி கொடுக்கவே இல்லை. ஒரு எமர்ஜென்சி லேப்டாப் பிடிச்சி அப்பயும் என்னை நம்பி கொடுக்கல. அன்னைக்கு நான் அந்த இடத்துல ஒரு கமிட்மெண்ட் எடுத்தேன், வாங்கினா என்னோட சொந்த லேப்டாப் தான் வாங்கும்னு சொல்லி நான் டியூசாப்ல என்னோட உழைப்பை போட்டு என்னோட சொந்த காசுல 40,000 ரூபாய் லெனோவோ அதாவது வந்ததுலேயே அதான் ஹை வேரியன்ட்டு அந்த லேப்டாப்பை சிங்கிள் பேமெண்ட் கட்டி எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம்னா என்னோட ட்ரீம் மொபைல், லாஸ்ட் 4 இயர்ஸாக நான் ஒரே மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கடைசி பொங்கல் அப்போ தான் 30,000 ரூபாய் போட்டு Oppo F31 அந்த மொபைல் எடுத்தேன். அது இல்லாமல் எங்கள் அம்மாவுக்கு என்னென்னா, உங்களுக்கே தெரியும், அம்மாவுக்கு வந்து எப்படின்னா ஆசை எப்பயுமே பேராசையாக தான் இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு என்னன்னா, அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, இவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது, எல்லார் வீட்லையுமே இருக்குது, நம்ம வீட்டில் மட்டும் இல்லை. சரி உனக்கு என்ன ஃப்ரிட்ஜ் தானே, டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்தேன். எங்கள் அம்மா ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன் அப்படின்னா, என்ன காரணம் அப்படின்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து வீட்டில் வந்து மொத்தத்தில் ஃப்ரிட்ஜ் இருக்கணும், ஆனால் அது கூட எந்த பொருளும் இருக்கக்கூடாது, அவ்வளோதான் விஷயம். ஏன்னா உள்ளே வந்து மாவு வைக்கிறதுக்கு வேண்டா, முட்டை வைக்கிறதுக்கு வேண்டா, காய் கெட்டு போயிருக்குடா, சரிம்மா ஃப்ரிட்ஜ் தானே வேணும் வாங்கிக்கலாம்னு சொல்லி அந்த விஷயத்தை வாங்கி கொடுத்தேன். எங்கள் அம்மாவுக்கு அது ரொம்ப ஹாப்பி. இப்போ எங்கள் அம்மாவுக்கு என்னன்னா, வீட்டில் வந்து சோஃபா இல்லைடா, இப்போ அடுத்த ஆசைக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி பேரண்ட்ஸுக்கு வந்து ட்ரீம்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்கு. கண்டிப்பாக எங்கள் அம்மா கேட்குற அத்தனையுமே நான் எங்கள் அம்மாவுக்கு வாங்கி கொடுப்பேன். எங்கள் அம்மா நினச்சி பார்க்காத விஷயத்தையும் எங்கள் அம்மாவுக்காக நான் செய்வேன். எங்கள் அப்பா அம்மாவை ஒரு மிகப்பெரிய ஒரு வீட்டில் அவங்கள நல்லபடியாக வாழ வைக்கணும். ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் இருக்கிற வீடு 4 பேர் அந்த வீட்டில் தூங்கலாம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த வீட்டில் வேறு எதுவுமே செய்ய முடியாது. இதுக்காகவே எங்கள் அம்மாவுக்காக ஒரு மிகப்பெரிய வீடு கட்டி எங்கள் அம்மா அந்த இடத்துல ராணி மாதிரி வாழ வைக்கணும். இதுதான் என்னோட மிகப்பெரிய ஆசை. நெக்ஸ்ட் டியூசாப்ல என்னோட நெக்ஸ்ட் ஸ்ட்ராங்கான கமிட்மெண்ட் என்ன அப்படின்னா, வரக்கூடிய நெக்ஸ்ட் என்னோட இந்த லெவல் ப்ரீமியர் அசோசியேஷன் லெவலில் வரக்கூடிய June 6 அந்த டைமில் என்னோட ப்ரீமியர் அசோசியேஷன் லெவலில் முடிச்சிருப்பேன். அதுவும் இல்லாமல் என் டீமில் 2 பேரை என்னோட லெவல், அதாவது ஸ்டார் கேட்டகரி நான் முடிக்க வச்சிருப்பேன். அது இல்லாமல் என் டீமில் 10 ப்ரிவிலேஜ் லீடர் உருவாக்கியிருப்பேன். என் டீமில் 2 பேரை பைக் அச்சீவ்மெண்ட் பண்ண வச்சிருப்பேன். திஸ் இஸ் மை ஸ்ட்ராங் கமிட்மெண்ட். ஸோ தேங்க்ஸ் டு ஆல். ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ தூரம் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தேன். அனைவருக்கும் மிக்க நன்றி. தேங்க்யூ. ஜெய் டியூசாப், ஜெய் ஹிந்த்.